வணக்கம். இன்னைக்கான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சூப்பரான சில்லி சப்பாத்தி தாங்க. வாங்க எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு. இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 100 கிராம் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு அதை குக் பண்ணணும். பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரம் குக் ஆகணுங்கிறதுக்காக நம்ம இது கூட இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி கூட ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் தண்ணி போதும். 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்கணும். இதை இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. மசாலோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணியும் உங்களுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்தி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 3 சப்பாத்தியை அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது சப்பாத்தி சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த மசாலாலாம் ஈவனாக கோட் ஆகும். பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் இந்த மசாலா எல்லாத்தையுமே சப்பாத்தி அப்சார்ப் பண்ணிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கிட்டா அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிம்பிளான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.